வணக்கம். இது ஸ்டோரிஸ் வித் செல்வி. உங்களுடன் தாமரை செல்வி. இன்னைக்கு நீங்க கேட்க போறது என்னோட நாவலான அன்றும் இன்றும் என்றென்றும் நீ, கடைசி பாகம், பாகம் 4, தியாகம். வாங்க கதைக்குள்ள போகலாம். அத்தியாயம் 8. காத்திருக்கும் சோகம். அந்த ரம்யமான மாலை பொழுதில் கைகளை தலைக்கு பின்னால் கட்டிக்கொண்டு சாய்வு நாற்காலியில் ஓய்வாய் அமர்ந்து வானத்தை விரித்துக் கொண்டிருந்தான் முகில். தூர இருந்து பார்ப்பவர்களுக்கு அவன் எந்த கவலையுமின்றி நிம்மதியாக வானத்தை ரசித்துக் கொண்டிருந்தது போலத்தான் தோன்றும். ஆனால் கற்சிலை போல இறுகியிருந்த அவனது உடலும் அவ்வப்போது சுளிப்பில் சுருங்கிய புருவங்களும் வேறு கதையை சொல்லின. எந்தவித அரவமுமின்றி ஒரு நாற்காலியை முகிலின் அருகே இழுத்து போட்டு பொத்தென்று அந்த நாற்காலியில் அமர்ந்தான் நவீன். நவீனின் வரவும் முகிலின் முகத்திலோ அல்லது அமர்ந்திருந்த தோரணையிலோ எந்த மாற்றத்தையும் கொண்டு வராமல் போனது. தீவிரமான யோசனையில் வானத்தை ஆழமாய் பார்த்து கொண்டிருந்த முகிலின் முகத்தின் மேல் நவீனின் கவனம் திரும்பியது. சொல்லு, எதை பத்தி பேசணும் என்று அங்கு நிலவியிருந்த அமைதியை கலைத்தான் நவீன். தெளிந்த அந்த வானத்தின் மீது இருந்த பார்வையை அகற்றாமல், நான் சின்ன வயசுல இருக்கும் போது கடவுள் இந்த மேகங்களுக்கு பின்னாடி இந்த வானத்துல இருக்காருன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் வளர்ந்ததுக்கு அப்புறம் கடவுள் வெளியே இல்ல, நமக்குள்ளதான் இருக்காருன்னு எனக்கு விளங்குச்சு என்று நவீனின் கேள்விக்கு பதிலளிக்காமல் வேதாந்தம் பேசினான் முகில். முகிலின் ஓரங்க உரையை குறுக்கிடாமல் அவனை ஆழமாக பார்த்தான் நவீன். ஆனா இப்ப கடவுள்ங்கிறவர் உண்மையில இருக்காரான்னு எனக்கு டவுட்டா இருக்கு என்றான் வறண்ட குரலில். முகிலின் அமைதியான முகமும் அவனது பேச்சும் வெகுவாய் முரண்பட, என்னாச்சு? எது உன்னை இவ்வளவு டிஸ்டர்ப் பண்ணுது? பிரச்சனைக்கு முடிவு கிடைச்சிடுச்சுன்னு மாயா சொன்னா, இன்னமும் பிரச்சனை தீரலையா என்று கேட்டான் நவீன் கவலை தூய்ந்த குரலில். முகிலின் தீர்க்கமான பார்வை நவீனின் முகத்தில் ஆழமாய்ப்பதிய, உனக்கென்ன தோணுது என்றான் முகில். சில கண நேர யோசனைக்கு பின் மெல்ல தோள்களை குலுக்கியபடி, ஐ எம் நாட் டூ ஷுர், பிரச்சனைக்கு முடிவு கிடைச்ச மாதிரி தான் இருக்கு என்றவன் முகிலின் முகத்தை ஒரு கணம் ஆராய்ந்தவன், பட் இது கரெக்டான முடிவு இல்லைன்னு நீ நினைக்கிற என்றான் நவீன். அவனின் வார்த்தைகளுக்கு மௌனமாய் தலையை ஆட்டினான் முகில். சரி, புதிர் போடாம நீ என்ன நினைக்கிறன்னு சொல்லு. நவீனின் குரலில் மெலிதான எரிச்சல் எட்டி பார்த்தது. நவீனின் கேள்விக்கு உடனடியாக பதிலளிக்காமல் சுற்றும் முற்றும் சுற்றி பார்த்துவிட்டு, மாயா எங்க என்று தனிவான குரலில் கேட்டான். நவீனின் புருவங்கள் நெறிய, காவேரி அம்மாவோட டவுனுக்கு போயிருக்கா. இந்த டவுன்ல ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயிலை பத்தி அவங்க அவள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. வேற எந்த வேலையும் இல்ல, அதனால காவேரி அம்மாவோட அந்த கோவிலை பார்த்துட்டு இந்த ஊரு ஸ்பெஷல் என்னன்னு பாக்குறதுக்கு ஷாப்பிங் போயிருக்கா என்றான். கண்கள் சந்தேகத்தில் இடுங்க நாற்காலியை முகிலின் மிக அருகில் இழுத்து போட்டுவிட்டு, மாயாவுக்கு தெரியாம என்ன பேசணும் என்று ரகசிய குரலில் கேட்டான் நவீன். சிறிய பெருமூச்சை விட்டபடி, நம்ம கிட்ட உடைஞ்ச அந்த நாகமணி இருக்கு என்று எந்த முன்னுரையுமின்றி நேராக விஷயத்திற்கு வந்தான் முகில். ஆமா என்ற நவீன் மீதி விவரத்தையும் முகில் முடிப்பதற்காக காத்திருந்தான். மீதமுள்ள அந்த நாகமணி எங்க இருக்கு என்று கேட்டான் முகில். ஒரு நிமிடம் யோசனையில் நவீனின் புருவங்கள் குவிந்தன. மறுநொடி முகில் கூறியதின் அர்த்தம் விளங்க அவனின் கண்கள் திகிலில் 2 மடங்காய் விரிந்தன. நீ என்ன சொல்ற? தடுமாறிய அவனது வார்த்தைகள் பாதியிலேயே காற்றில் மறைந்தன. மீதி அவளோட உடம்புக்குள்ள இருக்கு. நவீன் முடிக்காமல் விட்ட வாக்கியத்தை வெற்று குரலில் முடித்தான் முகில். நவீனின் சிந்தனை படிந்த முகம் முகிலை ஆழமாய் ஊடுருவியது. நீ மாயாவோட மரணம்தான் இந்த சர்க்கிளை முடிக்கும்னு நீ நினைக்கிற? நிதானமான குரலில் கேட்டான். அந்த நாகமணி யாருக்கு சொந்தமானதோ அவங்க கிட்ட போய் ஒப்படைக்கிறது தான் இதுக்கு சரியான முடிவு. அந்த சமயத்திலேயே அந்த மாணிக்கத்தை வெளியே எடுக்கிறதுக்கு ஒரு பலி தேவைப்பட்டிருக்கு. அப்படின்னா இப்ப நம்ம அதை வெளியே கொண்டு வரணும்னா நான் இறக்க வேண்டியிருக்கும் என்று முகிலின் வாக்கியத்தை ஒரு அமைதியான பெண் குரல் நிறைவு செய்தது. அந்த அதிர்ச்சியான செய்தியில் நவீனின் முகம் விழித்தது. ஆனால் எந்தவித உணர்ச்சியுமின்றி அமைதியாக அவர்களின் எதிரே நின்ற மாயாவை பார்த்து, நீ காவேரி அம்மாவோட வெளியே போகலையா என்று கேட்டான் நவீன். முகிலுக்கு அவள் சற்றும் சளைத்தவள் அல்ல என்பது போல அதே அமைதியான குரலில், போனேன். ஆனா உங்களோட முகம் என்னை உறுத்திக்கிட்டே இருந்தது. இந்த பிரச்சனைக்கு தீர்வு கண்டுபிடிச்சிட்டோம்னு நான் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்த போது உங்க முகத்துல அவ்வளவு சந்தோஷம் இல்ல. சும்மா நீங்க சிரிச்ச போதும் உங்க கண்ணுல அந்த சந்தோஷம் இல்ல. நீங்க எதையோ மறைக்கிறீங்கன்னு எனக்கு தோணிக்கிட்டே இருந்தது. ஆனா என்னவா இருக்கும்னு எனக்கு அப்ப தெரியல. போற வழியில எனக்கு அது என்னன்னு விளங்கிடுச்சு. விளங்கின உடனே காவேரி அம்மா கிட்ட முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிட்டு திரும்பிட்டேன் என்றால் குற்றம் சாட்டும் குரலில். அந்த இளம் ஜோடியின் முகத்தில் தெரிந்த தீவிரத்தை பார்த்த நவீன் மனதினில் பெருமூச்சு விட்டபடி, அவர்களுக்கு மிக தேவையான தனிமையை தருவதற்காக லேசாக தொண்டையை செருமி விட்டு, நான் போய் காப்பி எடுத்துட்டு வரேன் என்று கூறிவிட்டு அந்த இடத்தை விட்டு விரைந்தான்.
சில நிமிடங்கள் இருவரின் பார்வையும் ஒருவரை ஒருவர் கவ்வி நிற்க முகிலின் அருகில் சென்று அவனுடைய கண்களை நேராக பார்த்தாள் மாயா. ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையை மறைக்கிறதால யாருக்குமே நல்லது நடக்காதுன்னு இன்னமுமா நீங்க கத்துக்கல என்றாள் ஏமாற்றமடைந்த குரலில். பல நிமிடங்கள் அவளின் கரிய விழிகளையே பார்த்து கொண்டிருந்த முகில் அவளின் கண்களில் நீர் திரையிட உதடுகள் துடிப்பதை பார்த்த கணத்தில் அவனது கண்களில் ஒரு மாற்றம் மின்னலாய் தோன்றி மறைந்தது. அடுத்த நிமிடம் மாயா அவனின் கைச்சறைக்குள் இருந்தாள். காற்று கூட புக முடியாதபடியான ஒரு அணைப்பு. அவனால் மட்டும் முடியுமென்றால் அவளை அவனுக்குள்ளேயே அடைகாத்திருப்பான். அந்த கணம் வியனின் தவிப்பு முகிலுக்கு தெல்லென விளங்கியது. இப்படித்தானே அவனுக்கும் இருந்திருக்கும். நினைத்து பார்க்கும்போது வேதனையில் நெஞ்சுக்குழி காய்ந்தது. ஒரு கையால் அவளின் முதுகை நீவிவிட்ட அவனது கரத்தில் அவனையும் மீறி ஒருவித நடுக்கம் ஓடியது. நொடிமுள் நகர நகர அவனின் அணைப்பின் இறுக்கம் கூடியதே தவிர குறைந்த பாடாகவில்லை. இறுதியாக தனக்கு மூச்சுவிட முடியவில்லை என்று மாயா கூறிய பிறகுதான் தனது பிடியிலிருந்து அவளை விடுவித்தான் முகில். மேல் மூச்சு கீழ்மூச்சு வாங்கியபடியே, சரி, அடுத்து நாம என்ன செய்ய போகிறோம் என்று கேட்டாள் மாயா. அதை பத்தி நான் இன்னமும் யோசிக்கல. ஆனா எந்த காரணத்துக்காகவும் உன்னை நான் தியாகம் பண்ண விட மாட்டேன் என்றான் உறுதியான குரலில். சின்னதான சிரிப்பை உதிர்த்துவிட்டு, நானும் என்னோட உயிரை கொடுக்கிறேன்னு சொல்லவே இல்லையே, சாகரத்தை பத்தி நான் யோசிச்சதே இல்லை, எனக்கு வாழத்தான் ஆசை என்று கூறியவள் மெல்லிய குரலில், நான் கேட்கறது ஒருவேளை வேற வழியே இல்லைனா என்ன பண்றது அப்படிங்கறத பத்தி தான். எதற்கும் தற்காப்பிற்காக ஒரு திட்டம் போட்டு வைத்துக் கொள்வது நல்லது என்பது மாயாவின் எண்ணம். என்ன செய்ய முடியும்? ஒன்னும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. எப்படி லைஃப் போகுதோ அப்படியே தொடர வேண்டியதுதான். நம்மளால முடியலைன்னா நமக்கு அடுத்து வர்றவங்க அவங்க லைஃப்ல அதை முடிக்க வேண்டியதுதான் என்று கூறிக்கொண்டே போனவன் சற்று நிதானித்து விட்டு, யோசிச்சு பார்த்தா இந்த சர்க்கிள் முடியாம இருந்ததும் நல்லதுதான். இது முடியலைன்னா நம்ம திரும்ப திரும்ப சந்திக்கலாம் இல்லையா என்றான் முடிவான குரலில். முகிலின் வார்த்தைகளில் மாயாவிற்கு எரிச்சல் பொங்கியது. பேசுவது என்னவென்று தெரிந்துதான் பேசுகிறாரா? குரலை சற்று உயர்த்தி அவனுக்கு புரிய வைத்து விட வேண்டும் என்ற நோக்கத்தோடு, என்ன பேசுறோம்னு தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? இந்த லூப் முடியலைனா நீங்களும் நானும் இந்த ஜென்மத்திலேயும் சாகிறதுக்கு வாய்ப்பு அதிகம் என்றாள் மாயா. இந்த விபரீத வளையத்தை உடைக்காவிட்டால் என்ன நேரும் என்பதை அவனுக்கு விளக்கிவிடும் வேகத்தில் அவனுக்கு தெரியும் என்றான். அவளின் பதட்டம் எதுவும் அவனிடம் இல்லவே இல்லை. குரலில் கோபம் தணிக்க, சாகிறது, எல்லாரும் ஒரு நாள் சாகத்தான் போறோம். நீயும் நானும் என்னைக்கும் சாகாமவே இருந்துட போறோமா என்ன என்றான். முகிலின் அந்த உஷ்ண குரலில் ஒரு கடம் வாயடைத்து நின்றாள் மாயா. யார் மீது இந்த கோபம்? சில அடிகள் சென்று அவனின் தோளின் மீது கை வைத்த மறுகணம் அவளின் கரத்தை இறுகப் பற்றி, ஏன் தெரியாம, நல்லாவே தெரியும், இந்த சாபத்தை நம்ம உடைக்கலைன்னா இந்த ஜென்மத்தில் நம்ம இறந்து திரும்பி இதே விதியோட அடுத்த ஜென்மம் எடுப்போம். இதை உடைக்கணும்னா உன்னை பலி கொடுக்கணும். அப்படி ஏதாவது நடந்தா இந்த சாபமும் உடைஞ்சிரும். அதுக்கப்புறம் எப்பவுமே நம்ம மீட் பண்ண முடியாது. மடை திறந்த வெள்ளம் போல தன் மனதின் பாரத்தை வார்த்தைகளில் இறக்கி வைத்தவனின் குரல் உணர்ச்சியின் வேகத்தில் கொந்தளித்தது. அப்போதுதான் மாயாவிற்கு விளங்கியது, முகில் காட்டியது கோபம் அல்ல, பயம் கலந்த அக்கறை என்பது. இந்த சாபத்தை உடைக்க வேண்டி எங்கே அவள் இறக்க நேர்ந்து விடுமோ என்ற கவலை ஒருபுறம், அப்படி அவள் இறந்துவிட்டால் அவளை என்றுமே பார்க்க முடியாமல் போய்விடுமே என்ற பயம் மறுபுறம். முகில் மென்மையாக அவனை அழைத்து, இந்த சாபத்தை உடைச்சிட்டோம்னா அடுத்த பிறப்புல நமக்கு இந்த ஜென்மத்து ஞாபகம் எல்லாம் இருக்காது என்றால் ஆறுதல் கூறும் வகையில். ஆனா இந்த ஜென்மத்துல இருக்குமே என்று தழுதழுத்த குரலில் எழுத்தவன் சற்று தன்னை நிதானப்படுத்திக் கொண்டு, நீ இந்த பிறப்புல இறந்துட்டீனா உன்னை அடுத்த ஜென்மத்திலேயாவது பார்க்க முடியுங்கிற நம்பிக்கை கூட எனக்கு இருக்காது. இது டிராஜடி இல்லையா? இந்த முடிவுக்கு பதில் நம்ம 2 பேரும் சேர்ந்தே செத்துடலாம் என்றான் விரக்தி கலந்த குரலில். முகிலின் பேச்சில் ஒரு கணம் அயர்ந்து நின்றாள் மாயா. இதே காரணத்திற்காக அவளை மனமாற வெறுத்தவன் தான் இந்த முகில். நம்ம எதுவும் பண்ணலைனா இந்த டிராஜடி தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும். மாயாவின் குரல் கெஞ்சியது. அவளுக்கு அவள் உயிரை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லை. ஆனால் அதை பற்றி யோசிக்க கூட மாட்டேன் என்னும் முகிலின் பிடிவாதம்தான் அவளை பயமுறுத்தியது. குரல் இறுக, உன்னை இழக்கிறது தான் எனக்கு பெரிய டிராஜடி என்றான் சற்று மிளகாத குரலில். அவன் மனதில் ஓடும் எண்ணங்கள் அவள் அறியாததல்ல. அந்த நினைவே அவனை கொஞ்சம் கொஞ்சமாய் உயிரோடு சித்திரவதை செய்வதை அவனது வெளுத்த முஷ்டியும் பாறையாய் இறுகிவிட்ட முகமும் தெளிவாக காட்டியது. முகில் இருக்கும் நிலையில் இதை பற்றி பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை என்று அவளுக்கு நன்றாகவே விளங்கியது. இப்படியே சென்றால் இதற்கு முடிவென்பதே கிடையாதா என்று மனம் ஒரு கணம் திகிலில் மருண்ட போதும் தனக்காக அவன் கூறிய வார்த்தைகள் காயம்பட்ட புண்ணுக்கு புணுகு போடுவது போல இதமாக இருந்தது. மெல்ல அவனை அணைத்து தனது முகத்தை அவனின் பரந்த மார்பில் பதித்தவள், சரி, இத பிரேக் பண்றதுக்கு வேற வழி ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம், சரியா என்றாள் சமாதான குரலில். அரை மனதாய் அவளின் வார்த்தைகளுக்கு ஒப்புக்கொண்டவன் மெல்ல அவளை அணைத்துக் கொண்டான். அன்றிரவு மாயாவால் நிம்மதியாக தூங்கவே முடியவில்லை. ஏதேதோ காரணத்தினால் அவளது தூக்கம் தடைப்பட்டு கொண்டே இருந்தது.
இப்படியும் அப்படியுமாய் சில மணி நேரங்கள் புரண்டுபடுத்தவள் அதற்கு மேல் யோசிப்பது கூட வீண் என்று முடிவெடுத்து கட்டிலில் இருந்து இறங்கி வாசலை நோக்கி இருக்கும் ஜன்னல் கதவை திறந்தாள். குளிர்ந்த காற்று தூங்காத கண்களை தழுவி அவளின் கலைந்திருந்த கேசத்தை மேலும் கழித்தது. ஊரே ஓய்ந்து போய் முழு நிசப்தத்தில் ஆழ்ந்திருந்தது அந்த இடம். மரத்திலிருந்து இலை விழுந்தால் கூட கேட்கக்கூடிய அளவிற்கான ஒருவித பயத்தை கொடுக்கும் அமைதி அந்த இடத்தை சூழ்ந்திருந்தது. கண்களை மூடி அந்த குளிர்ந்த காற்றை அனுபவித்துவிட்டு கண்களை திறந்தவளின் கண்கள் வானத்தில் நீந்து கொண்டிருந்த முழு மதியின் மேல் விழுந்தது. இன்னைக்கு பௌர்ணமியா? தன்னைத்தானே கேட்டுக்கொண்டாள் மாயா. அந்த நிலவை பார்த்ததும் அவளுக்கு அவளின் பிள்ளை பருவத்தின் ஞாபகம் வந்தது. நிலவுல உட்கார்ந்துகிட்டு அவ்வா பாட்டி வெத்தலை இடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவளின் தாயின் வார்த்தைகள் எங்கோ தொலைவில் கேட்பது போல அவளின் காதுகளில் ஒலித்து அவளது முகத்தில் மெல்லிய புன்னகையை படரவிட்டது. சந்திரனை பார்த்து கொண்டே இருந்தவளுக்கு திடீரென்று அங்கு ஏதோ மாற்றம் ஏற்பட்டது போன்ற உணர்வு. தன்னியல்பாக நிலவின் மீது இருந்த அவளது பார்வை வீட்டு வளாகத்தின் நுழைவாயிலில் போய் நின்றது. வீட்டின் நுழைவாயிலின் முன் ஒரு பெண் நின்று கொண்டிருந்தாள். அவ்வளவு தூரத்தில் இருந்து அவள் யாரை பார்க்கிறாள் என்று யாராலும் கூற முடியாது. இருப்பினும் அந்த பெண் தன்னைத்தான் பார்க்கிறாள் என்று தோன்றியது. இந்த நேரத்தில் யார்? இந்த நேரத்தில் யார்? இந்த நேரத்தில் தனியாக செல்வது நல்லதில்லை என்று அவளது அறிவு அவளுக்கு மீண்டும் மீண்டும் எச்சரிக்கை விடுத்த போதும் காந்தத்தை நோக்கி இழுக்கப்படும் இரும்பு போல ஏதோ ஒன்று மாயாவை அந்த பெண்ணிடம் இழுத்தது. அறிவின் யோசனையை அசட்டை செய்துவிட்டு அவசரமாக கீழே இறங்கி சென்றவள் தனக்காக காத்திருக்கும் அந்த பெண்ணை நோக்கி நடந்தாள். நுழைவாயிலின் அருகே சென்ற மாயா அந்த பெண்ணை நோக்கினாள். அருகில் எந்த மரமோ கட்டிடமோ இல்லாத போதும் அந்த பெண்ணின் முகத்தில் விழுந்த நிழல் மாயாவால் அவளின் முகத்தை பார்க்க முடியாமல் மறைத்தது. ஏன் வெளியவே நிற்கிறீங்க? உள்ள வாங்க என்று அழைத்தாள் மாயா. ஆனால் அழைத்த பின் ஏன் அழைத்தோம் என்று அவளுக்கே புரியவில்லை. மாயாவின் அந்த அழைப்பிற்கு அந்த பெண் எந்த பதிலும் சொல்லவில்லை. சில கணங்கள் அந்த பெண்ணின் பதிலுக்காக காத்திருந்த மாயா அதற்கு மேல் அவள் பதிலளிக்கப் போவதில்லை என்று தோன்ற அந்த தருணத்தில் அவளுக்கு ஒரு சந்தேகம் தோன்றியது. நீங்க பேயா? அதனாலதான் உங்களால உள்ள வர முடியலையா என்று கேட்டாள். வாயிலிருந்து அந்த வார்த்தைகள் வெளிவந்த மறுகணம் தான் கூறிய வார்த்தைகள் எத்தனை அபத்தமானவை என்று அவளுக்கு விளங்க அவளை பார்த்து நகைத்தது அவளின் ஒரு மனம். இதுவரைக்கும் பார்த்த விஷயத்தை எல்லாம் யோசிக்கும் போது பேய பார்க்கறது ஒன்றும் நடக்காத காரியம் இல்ல, அதனால அந்த கேள்வி கேட்டதுல தப்பொன்னும் இல்ல என்று அவளுக்காக வக்காலத்து வாங்கியது அவளது மற்றொரு மனம். மாயாவின் மனவோட்டத்தை அறிந்தது போல எதிரே இருந்த அந்த பெண் மென்மையாய் சிரிக்க அவளின் நகையொலி யாழிலிருந்து வரும் மெல்லிசை போல அந்த இடத்தையே நிறைத்தது. அந்த பெண்ணின் சிரிப்பு மாயாவையும் தொற்றிக்கொள்ள மாயாவின் இதழ்கள் மேற்புறமாய் வளைந்தன. ஏன் சிரிக்கிறீங்க? மாயா கேட்டாள். என்னால் உள்ளே வர முடியாமல் நான் இங்கே நிற்கவில்லை. உனக்கு தெரியாத பல விஷயங்களை நீ தெரிந்து கொள்வதற்காகத்தான் நான் உன்னை உன் பழகிய இடத்திலிருந்து வெளியே வரச் சொல்கிறேன் என்று விளக்கினாள் அந்த பெண். ஓ, அப்படின்னா இது ஒரு குறியீடு மாதிரி என்று தான் அறிந்ததை தெளிவுபடுத்தி கொண்டாள் மாயா. ஆம் என்பது போல தலையசைத்தாள் அந்த மர்ம பெண். இல்ல, நீங்க யாருன்னே தெரியாம நான் எப்படி வெளியே வர முடியும்? நான் உங்க முகத்தை பார்க்காம வெளியே வர மாட்டேன் என்று பிடிவாதமாய் மறுத்தாள் மாயா. அதற்கு மேல் மாயாவிடம் பேசி பயனில்லை என்று எண்ணினாலோ என்னவோ ஒரு சின்ன புன்னகையை மட்டும் அவளுக்கு பதிலாக அளித்துவிட்டு அந்த வாயிலின் கதவை திறந்து உள்ளே வந்தவள் மாயாவின் எதிரே வந்து நின்றாள். அதுவரை நிழலாடிய அவளது முகத்தின் மீது பூரணச்சந்திரனின் கிரணங்கள் மென்மையாய் விழுந்தன. ஆச்சரியமும் அதிர்ச்சியும் ஒன்றோடொன்று போட்டி போட முகை என்று அழைத்தாள் மாயா. அதற்கும் அந்த பெண் எந்த பதிலும் கூறவில்லை. மாயா விழியகல எதிரே நின்றிருந்த பெண்ணை உச்சி முதல் உள்ளங்கால் வரை ஏற இறங்க பார்த்தாள். கண்டிப்பாய் எதிரே நின்ற பெண்ணின் முகம் முகையினுடையதுதான். ஆனால் ஆடையோ அதை அவள் அணிந்திருந்த விதமோ சாதாரண கிராமத்து பெண் முகை போல இல்லை. மாறாக ஒரு அரச குடும்பத்தைச் சேர்ந்தவள் போல ஆடை அணிந்திருந்தாள் அந்த பெண். மாயா தனது எண்ணங்களை வார்த்தைகளாக்கி அந்த பெண்ணிடம் கேட்பதற்கு முன் முகையின் தோற்றத்தில் இருந்த அந்த பெண் தனது கையை நீட்டி மாயாவின் கரத்தை பற்றி மெல்ல சிரித்தாள். நொடிப்பொழுதில் அங்கு இருந்த காட்சி சற்றென்று மாறியது. அந்த இடம் அவள் தங்கியிருந்த காவேரி அம்மாளின் வீடு இருந்த இடமல்ல. மாறியது இடம் மட்டுமல்ல, நாளும் கூட. சற்று கணங்களுக்கு முன் இருந்தது போல அது நடுநிசி பொழுதல்ல, ஒரு பிரகாசமான காலை வேளையது. மாயா அங்கு தனித்திருக்கவும் இல்லை. கூட்டத்தோடு கூட்டமாக இருந்தவளின் அருகில் முகையும் நின்றிருந்தாள். குழப்பமும் மிரட்சியுமாய் அருகே இருந்தவளை மாயா பார்க்க லேசான தலையசைப்புடன் அந்த பெண் காற்றோடு காற்றாக அந்த கூட்டத்தில் கலந்து விட்டாள். அடுத்து என்ன செய்வது, எங்கே போவது என்பது ஒன்றும் புரியாமல் சுற்றி இருக்கும் கூட்டத்தை கலக்கத்துடன் பார்த்தாள் மாயா. என்ன நடக்கிறது என்று தெரியாவிட்டாலும் ஏதோ கலகமோ அல்லது பெரிய ஏதோ திரளோ நடக்கிறது என்பது மட்டும் அவளுக்கு விளங்கியது. அதுவரை ஆரவாரமிட்டு கொண்டிருந்த அந்த கூட்டம் சற்றென்று அமைதியில் மூழ்க அங்கிருந்த அனைத்து மக்களும் தரையில் விழுந்து தொழுதனர்.
தான் மட்டும் தனியே நின்றால் மற்றவர்களுக்கு சந்தேகம் வந்துவிடும் என்று அவர்களைப் போல அவளும் தொழ, கீழே விழுந்தவள் சற்று தலையை தூக்கி அங்கு என்ன நடக்கிறது என்று நோட்டமிடலானாள். தலையை தூக்கி பார்த்தவள் அதிர்ச்சியில் அப்படியே உறைந்து போனாள். நுழைவாயிலில் நின்று தன்னை அழைத்து வந்த அதே தோற்றத்தல் முகை அந்த மேடையின் மீது நின்று கொண்டிருந்தாள். பட்டத்திலவரசி வாழ்க, பட்டத்திலவரசியின் மணாளர் வாழ்க, நம் இளவரசியையும் அவரது துணைவரையும் வாழ்த்தி அவருக்கு உங்களுடைய அரச பக்தியை சூளுரையுங்கள் என்று அந்த மேடையின் அருகில் இருந்த காவலாளி உரத்த குரலில் அரச கட்டளையை அறிவித்தான். அதுவரை முகையே பார்த்து கொண்டிருந்த வியப்பு மாறாத மாயாவின் கண்கள் அவளின் அருகில் நின்று கொண்டிருந்த அவளின் மணாளன் மீது பாய்ந்தது. அருகில் நின்றவனை பார்த்தவளின் கண்முன்னே அந்த உலகம் கிறுகிறுவென்று சுற்றியது. இதெப்படி நடந்துச்சு? விளங்காமல் விழித்தாள் மாயா. அதுவரை முகையே பார்த்து கொண்டிருந்த வியப்பு மாறாத மாயாவின் கண்கள் அவளின் அருகில் நின்று கொண்டிருந்த அவளின் மணாளன் மீது பாய்ந்தது. அருகில் நின்றவனை பார்த்தவளின் கண் முன்னே அந்த உலகம் கிறுகிறுவென்று சுற்றியது. இதெப்படி நடந்துச்சு? விளங்காமல் விழித்தாள் மாயா. முகையின் அருகில் மகிழ்ச்சியுடன் சிரித்துக் கொண்டிருந்தவன் மித்திரன் அல்ல, அவளின் கணவனாக அன்று நின்று கொண்டிருந்தவன் வேறு யாருமல்ல, பரிதி. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னோட பதிவுகளை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கிறதுக்காக பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.